அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகர்மன்ற தலைவர் ராமலட்சுமி அரித்து அதிமுக பாஜக கவுன்சிலர்கள் ஆவேசமாக முழக்கம் எழுப்பியிருக்கிறார்கள். செங்கோட்டை நகர்மன்ற கூட்டத்தில் இருந்து தலைவர் ராமலட்சுமி திடீரென வெளியேறியதால் அதிமுக பாஜக கவுன்சிலர்கள் ஆவேசம் அடைந்திருக்கிறார்கள். நகர்மன்ற அரங்கிலிருந்து வெளியேறிய தலைவர் ராமலட்சுமியை வழிமறித்து கவுன்சிலர்கள் ஆவேசம் அடைந்திருக்கிறார்கள். வழிமறித்தும் தொடர்ந்து கூட்டத்தை நடத்தாமல் சென்றதால் ஆபாச வார்த்தைகளால் தலைவர் ராமலட்சுமியை அர்ச்சனை செய்திருக்கிறார்கள் கவுன்சிலர்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இசக்கிராஜன். வணக்கம் இசக்கிராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சியினுடைய சாதாரண கூட்டம் இந்த ஆண்டில் இன்றுதான் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களாக செங்கோட்டை நகராட்சியினுடைய நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தப்படாமல் இருந்தது. இதன் காரணமாக செங்கோட்டை நகராட்சியினுடைய வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தடைப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் சுமார் 20 கவுன்சிலர்கள் கூட்டத்திற்கு வந்திருந்த நிலையில் கூட்டம் தொடங்கியவுடன் கவுன்சிலர்கள் தங்களது கணவர்களை கூட்டி வருவதாக ஆணையாளர் தெரிவித்திருந்தார். இதன் காரணமாக கவுன்சிலருக்கும் ஆணையாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்களுக்கு இடையே வளர்ச்சிப் பணிகள் குறித்து வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் திமுக கவுன்சிலருக்கும் அதிமுக கவுன்சிலர்களுக்கு வாக்குவாதம் ஒரு நிலையில் முட்டியது. இதன் தொடர்ச்சியாக கூட்டத்தில் கலவரமான சூழ்நிலை நிலவியதை தொடர்ந்து நகர்மன்ற தலைவர் திமுகவை சேர்ந்த ராமலட்சுமி கூட்டத்தை ஒத்திவைப்பதாக கூறி வெளிநடப்பு செய்தார். இதன் தொடர்ச்சியாக திமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் உள்ளே வாக்குவாதம் ஈடுபட்ட நிலையில் திமுக சேர்மன் கூட்ட அரங்கை விட்டு வெளியே சென்றவுடன் அதிமுக கவுன்சிலரும் பாரதிய ஜனதா கட்சி கவுன்சிலரும் அவரை மறித்து கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த நிலையில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ஒரு சாரார் விதமாக அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் போலீஸ்